புஞ்சை புளியம்பட்டி நகராட்சி பேருந்து நிலையத்திலிருந்து ஆட்டோக்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் கவலை தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி பேருந்து நிலையத்தை மையமாக வைத்து கடந்த 40 ஆண்டுகளாக சுமார் 46 ஆட்டோக்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. போக்குவரத்து நெரிசல், இடவசதி குறைவு போன்ற காரணங்களை கூறி கடந்த 1 மாதமாக நகராட்சி நிர்வாகம் ஆட்டோக்களை வெளியேறுமாறு வலியுறுத்தி வந்தது. மேலும் ஆட்டோக்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாற்று இடம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் உள்ளதாக தெரிவித்த ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்களின் தினசரி வருமானம் முற்றிலும் பாதிக்கப்படுவதாக கவலை தெரிவித்தனர். தங்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு பேருந்து நிலையத்திற்கு அருகிலேயே ஆட்டோக்களை நிறுத்த வேண்டும் என்றும் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். நாங்கள் புஞ்சை புளியம்பட்டி சத்தி தாலுகா ஈரோடு மாவட்டம் அங்கேருந்து வந்திருக்கோம். நாங்கள் புஞ்சை புளியம்பட்டி பஸ் நிலையத்தில் சுமார் ஒரு 40 ஆண்டு காலமாக ஆட்டோ வச்சு வாழ்வாதாரம் நடத்திட்டு இருக்கிறோம். இன்றைக்கி திடீர்னு இந்த 1 மாதமாகவே நகராட்சியிலிருந்து எங்களை புஞ்சை புளியம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியேறுங்க, உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் 40 வருஷமாக இங்கே சுமார் 9 ஆட்டோவிலிருந்து இப்போ 45 46 வண்டி ஆயிருக்கு. இது 46 குடும்பமும் வாழ்வாதாரம் பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே போயிட்டோம்னா எங்களுக்கு எந்த வாழ்வாதாரம் இல்லை. இப்போவே நாங்கள் ரொம்ப நொந்து போய் சீரழிஞ்சு ஒரு நாளைக்கு 200-300 ரூபாய்க்கு மட்டும் ஓட்டிகிட்டு தான் இருக்கிறோம். இதையும் விட்டு பஸ் ஸ்டாண்ட் விட்டு நாங்கள் வெளியே போயிட்டோம்னா எங்களுக்கு வேறு எந்த தொழிலும் இல்லை, வேறு எந்த வருமானமும் இல்லை. இதனால் எங்களோட 46 குடும்பமும் பாதிக்கப்படும்.